கண்ணியமானவர்களே, கடனை அடைக்க பணம் இல்லாமல் அழுது கொண்டிருந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லி உள்ள நுழையிறாங்க. நுழைந்த பிறகு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க இரண்டு கால்களுக்கும் மத்தியில் கையை கட்டிக்கொண்டு அழுதவர்களாக வலைக்கும் சலாம் வாங்க ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முகத்தை பார்த்து, அந்த கண்ணீரை பார்த்து நாயகத்திற்கு ஒரே கவலை, ஒரே கஷ்டமாகிவிட்டது. தன்னுடைய மகள், ஒரு உம்மத்தினுடைய தலைவர் நான், என்னுடைய மகள் அழுகிறாள், என்னுடைய மகளுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தன்னுடைய மகளிடத்தில் கேட்குறாங்க, அம்மா ஃபாத்திமா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுகிற? ஏம்மா சிறு பிள்ளை போன்று நீ அழுது கொண்டிருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு நபி அவர்கள் கேட்கும்போது அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க மௌனமாக இருந்துடுறாங்க. யார சொல்லலாம், ஒன்றும் இல்லை, சும்மா தான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா ஃபாத்திமா, நீ எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க தன்னுடைய தந்தை. அப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்மணியிடம் கடன் வாங்கியிருந்தேன் சில நாட்களுக்கு முன்பு. அந்த கடனை அடைக்கக்கூடிய தேதி வந்துருச்சு, அந்த கடனை அடைக்கக்கூடிய நாள் வந்துருச்சு யா ரசூலல்லாஹ். அந்த பெண்மணிக்கு கடனை நான் எப்படி அடைப்பது? அந்த பெண்மணி என்னுடைய வீடு தேடி வந்து எப்போது பணம் தருவீர்கள், எப்போது திருகத்தை நீங்கள் அடைப்பீர்கள் என்று கேட்டுட்டு போயிட்டாங்க யா ரசூலல்லாஹ். எனக்கு கடனை அடைப்பதற்கு பணம் இல்லையே அப்படின்னு நபி அவங்கள்ட்ட தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபி அவங்க, அம்மா ஃபாத்திமா, நீ எவ்வளோ திருகம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அவங்க திருகத்தினுடைய எண்ணிக்கையை சொல்லிடுறாங்க. இந்த திருகத்தை விட உனக்கு அதிகமான திருகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் ஒன்றை உனக்கு கற்றுத்தர்றேம்மா, ஒரு திக்ரு ஒன்றை உனக்கு சொல்லித்தர்றேன். இந்த திக்ரை மட்டும் நீ அல்லாஹ் இடத்துல கேளு, இன்னும் இந்த ஒரு அமலை செய்யி, கண்டிப்பாக அல்லாஹ் நீ நினைத்த திருகத்தை விட அதிகமான திருகத்தை, பணத்தை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் அப்படின்ற நபி அவங்க அந்த ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்துட்றாங்க. கற்றுக் கொடுத்த பிறகு ஃபாத்திமா ரதியல்லாஹுக்கு சந்தோஷம். தன்னுடைய தந்தை ஒரு அமலை கற்றுக் கொடுத்துட்டாங்க, இதனின் காரணமாக அல்லாஹ் நம்மளுடைய கடனை அடைச்சிருவான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இந்த ஒரு அமலையும் ஒரு 2 நாட்கள் செய்கிறாங்க. திரும்பவும் தன்னுடைய தந்தை 3வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. நபி அவர்களுக்கு இறைச்சி, இன்னும் சில பொற்காசுகள், இன்னும் நபி அவர்களுக்கு பிடித்தமான சுவையான சாப்பாடுகள் எல்லாத்தையும் சமைச்சு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வச்சுருக்காங்க. இதை பார்த்த நாயகத்திற்கு ஒரே ஆச்சரியம். என்னடா, 3 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய மகள் கடன் அடைக்க கூட பணமே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ நிறைய இறைச்சிகள், நிறைய ருசியான உணவுகளை சமைச்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு தன்னுடைய மகளிடத்தில் கேட்குறாங்க. என்னம்மா ஃபாத்திமா, எப்படி உனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிது, இவ்வளவு திருகம் கிடைச்சிது அப்படின்னு கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு அமலை கற்றுக் கொடுத்தீங்க, அந்த அமலை நான் ஒரு 2 நாள் தான் செஞ்சேன். அல்லாஹு தாலா எனக்கு அன்பளிப்பாக சில மனிதர்களிடமிருந்து நிறைய பொற்காசுகளையும், இன்னும் நிறைய ஆபரணங்களையும், நிறைய இறைச்சிகளையும் அல்லாஹ் எனக்கு வழங்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இது போன்று தான் நமக்கும் நம்மினுடைய வாழ்வில் கடன் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த ஒரு நேரத்தில், நாளைக்கு நம்ம எப்படி கடன் அடைப்போம், நாளைக்கு இந்த மனிதரிடத்துல கடன் அடைச்சாகணுமே, இல்லைனா இந்த மனிதர் நம்மை அவமானப்படுத்தி விடுவாரே, நம்மினுடைய மரியாதையை அவர் எடுத்துக்கொள்வாரே, நம்மை பிற மனிதர்கள் மத்தியில் கண்ணியத்தை எடுத்து விடுவாரே அப்படிங்கிற கவலையில் இன்னும் இந்த ஒரு நேரத்தில் நிறைய நபர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய நபர்கள் கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் அழுகையாலும், இன்னும் மனக்கவலையாலும், கஷ்டத்தாலும் மூழ்கி இருப்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, கடலில் விழுந்தால் கூட நம்ம எழுந்துடலாம், கடனில் விழுந்தால் எழுகவே முடியாது, கடனில் விழுந்தோம்னா நம்ம எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வார்த்தை தான் நம்மளுடைய மூச்சை அடக்கக்கூடிய ஒன்று கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கடன் என்பது ரொம்ப ஆபத்தான ஒன்று. அப்படிப்பட்ட அந்த கடன்
யாரெல்லாம் இன்றைக்கு வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அமல். இந்த ஒரு அமலை ஒரு 3 நாள் தொடர்படியாக நம்ம செய்தால் போதும், நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு கடன் இருந்தாலும், கோடி ரூபாய் கடன் இருந்தாலும், லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியாமலேயே அந்த கடன் அடைச்சிருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை நீங்கள் தொழுகை முடித்த பிறகு மகரிப் தொழுகையோ அல்லது ஃபஜ்ர் தொழுகையோ அல்லது இஷாவோ 5 நேர தொழுகைக்கு பின்பு ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்பு இந்த ஒரு திக்ரை 33 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீங்கள் முறையிட்டு சொல்லுங்கள். யாரெல்லாம் எனக்கு இது மாதிரி கடன் இருக்குது, இந்த கடனை எப்படியாவது எனக்கு அடைச்சித்தா, இந்த கடனை எப்படியாவது கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பணத்தை தா அப்படின்னு அல்லாஹ்ட்ட நீங்கள் கேளுங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன எதுவுமே பொய்யாகாது. இன்னும் நபி அவங்க பொய்யான எதையுமே சொல்லவும் மாட்டாங்க. இன்னும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு இன்னும் பல ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. சஹீஹுல் புகாரி, இன்னும் முஸ்லிம், இன்னும் அஹ்மது இப்னு மாஜா ஆகிய பெரிய பெரிய ஆதாரபூர்வமான பெரிய பெரிய உலமாக்கள் எழுதிய சஹீஹான ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவாகப்பட்டிருக்கின்றது. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கபுலக ஷைஉன் வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷைஉன் வ அன்தல் லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன் வ அன்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷைஉன் இக்லி அன்னத் தைன வ அக்னினி மினல் ஃபக்ர் என்ற இந்த ஒரு திக்ரை 33 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத் அல்லது நாம் சொல்லக்கூடிய அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆஹிரீன ஒஃபில் மலஇல் அலா இலா யௌமித்தீன் என்ற இந்த ஒரு சலவாத், இதை ஒரு 33 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த 2 அமலையும் நீங்கள் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்பு உங்களுடைய கடனை நியத்து வச்சு இந்த ஒரு அமலை செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக 2 நாட்களில் 3 நாட்களில் நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் வாங்கி வைத்திருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் உங்களுக்கு தெரியாமலே அடைப்பதோடு உங்களுடைய வீட்டிற்கு செல்வத்தையும் ஆபரணத்தையும் இன்னும் இறைச்சிகளையும் இன்னும் ரிசுக்கையும் அல்லாஹ் உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர். ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் கடனால் கஷ்டப்படுறீங்களோ, இன்னும் கடன் பிரச்சனையினால் கடன்லேருந்து வெளியில் வர முடியாமல் கடனில் மூழ்கி கொண்டீர்களோ அவர்கள் அனைவருமே பிற மனிதர்கள்ட்ட போய் யாசகம் கேட்டு நிற்பதை விட இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா கண்டிப்பாக உங்களுடைய கடனை அடைத்து தருவான். ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் கடன் அடைய வேண்டும், கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கடன் அனைத்தையும் அல்லாஹு தாலா அடைத்து வைப்பான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்க. இன்னும் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.